இப்போ நீங்கள் தெல்லிப்பளை சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தெல்லிப்பளை சந்திக்கு அருகில் இருக்கிற இந்த வீதியில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. பிரதான வீதியிலிருந்து போகிற கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற வீதிக்கு பேர் என்ன அப்படி என்று சொன்னால் பழைய டிஆர்எஸ் லேன். இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பழைய டிஆர்எஸ் லேனில் வீதி கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடும் காணியும் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி மொத்தமாக 3.5 பரப்பு காணி அளவு திட்டத்திலான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி 1.5 பரப்பை தனியாகவும் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளருக்கு தனியாக பிரித்து கொடுக்குறது அப்படி என்று சொன்னாலும் சம்மதம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வீட்டோடு சேர்த்து மொத்தமாக 3.5 பரப்பையும் இந்த இடைக்கால வீட்டையும் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய 4 புறத்தில் முன்பக்கம் மதில் தான் மதில் கட்டி கிடக்கு. அதாவது முன்பக்கம் மட்டும் மதில் கட்டி கிடக்குது. ஏனைய 3 பக்கங்களும் சுற்றி கம்பிக்கவும் அடிக்கப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வெட்டு கிணறு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படி என்று தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சிறிய திருத்த வேலைப்பாடுகள் செய்து பயன்படுத்தக்கூடிய நல்ல நிலையில் தான் இருக்குது. சிறிய திருத்த வேலைப்பாடுகள் இருக்குது, அதை செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீட்டினுள்ள உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வீடாகத்தான் இருக்குது. 5 அறைகளோட மிகப்பெரிய வீடாக இருக்குது. அதே நேரம் ஒரு கிச்சன் ஹோலோட இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு அமைஞ்சிருக்குது. இந்த இடைக்கால வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் விவசாயி அப்படி என்றபடியாக அவருடைய கால்நடைகளை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வீட்டினுடைய முன்பக்கம் அந்த கால்நடைகளை கட்டியிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற 1.5 பரப்பை நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன விலை உரிமையாளர் சொல்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக வாங்கும் பொழுது என்ன விலை சொல்கிறார். அந்த விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை நீங்கள் தொடர்பு கொள்கிறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை நாங்கள் பார்ப்போம். இந்த வீட்டுக்கு முன்பக்கம் அதாவது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற 1.5 பரப்பை நீங்கள் வேண்டுறீங்களா அப்படின்னு சொன்னால் 1.5 பரப்புக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற விலை 95 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. மொத்தமாக நீங்கள் இந்த 1.5 பரப்பை வீடு கட்டுற தேவைக்கு ஏதாவது வாங்குறது அப்படின்னு சொன்னால் அல்லது மொத்தமாக நீங்கள் இந்த 3.5 பரப்பையும் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அதனுடைய விலை நீங்கள் உரிமையாளரோடு தான் கதைத்து கொள்ள வேணும். அவர் இந்த 1.5 பரப்புக்குரிய விலையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். வீடு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்க விருப்பம் என்று சொன்னால் மேற்கொண்டு உரிமையாளரோடு விலை விவரங்களை கதைச்சி நீங்கள் இந்த வீட்டையும் இந்த காணியையும் மொத்தமாகவோ அல்லது பிரித்தோ வாங்கிக்கொள்ள முடியும். தெல்லிப்பளை சந்தியிலிருந்து இந்த வீடு 280 மீட்டர் தூரத்திலான் இருக்குது. அதாவது தெல்லிப்பளை சந்தியிலிருந்து 280 மீட்டர் பிரதான வீதியில் 100 மீட்டர் வந்து கிளை வீதியில் 180 மீட்டர் வந்தோம்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும். தெல்லிப்பளை ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரம் தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்லாம் மிக அருகில் இருக்குது. இந்த வீட்டினுடைய மற்ற பக்க வீதியால் இந்த வீட்டுக்கு 2 பக்க வீதி கிடக்குது. உண்டு பிரதான வீதியில் நான் வீடியோவின் ஆரம்பத்திலேருந்து காட்டின வீதி ஒரு வீதி, மற்றது போயிரத பாதை அதாவது மற்ற வலது பக்கம் இருக்கிற வீதியாலையும் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும். 2 பக்க பாதை இருக்குது. 2 பக்க பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னா இந்த வீட்டை வாங்குறது இந்த காணியை வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது. இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொன்னால் எங்கள்ட தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுபோல் நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது. இந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பை பாருங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கன்றாலும் அதனுடைய
உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ துறை சார்ந்த சட்டத்தரணிகளோடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வேண்ட காணிகள் வீடுகளுக்கான பணக்கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்கன்னா அதை வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது பாதுகாப்பு அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.